அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பாக ஆண்டுதோறும் சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதானது வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக வழங்கக்கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதிற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதானது வழங்கப்பட்டு வருகின்றது. 2026 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதிற்கு விண்ணப்பிப்பது குறித்து ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது 2026-2027 சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினை அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 31/7/2026 சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்விருதிற்கான விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்வதற்கான இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதள லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யலாம். அல்லது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது 2026-2027 விண்ணப்பிக்க விரும்பும் ஊராட்சிகள் இந்த இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுக்கான விண்ணப்ப படிவம் 2026-2027. இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். அல்லது அந்தந்த மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் இந்த விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தில் ஊராட்சி குறித்த விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளது. ஊராட்சியின் பெயர், மாவட்டம், வட்டம், வட்டாரம், ஊராட்சியின் மக்கள் தொகை, SC மற்றும் ST மக்கள் தொகை மற்றும் SC மற்றும் ST மக்கள் தொகை சதவிகிதம், செயல்திறன் அளவீடுகள் மற்றும் நல்லிணக்க தரவுகள் கேட்கப்பட்டுள்ளது. கீழே குறிப்பிட்டுள்ள அளவீடுகளுக்கு நேராக தங்கள் ஊராட்சி எவ்வாறு செயல்பட்டு வருகிறது என்பதை விவரிக்கவும். அனைத்து பதில்களுக்கும் தகுந்த ஆவணங்கள், புகைப்படங்கள் அல்லது சான்றுகள் விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பித்தல் அவசியம். பொது வளங்கள் கேட்டிருக்காங்க. வழிபாட்டு தலங்கள், ஊரணி, ஏரி, குளம் போன்ற நீர் வளங்கள், விளையாட்டு மைதானம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தினர் பயன்படுத்த தடை இல்லாமல் உள்ளதா? ஆம், இல்லை. ஆம் எனில் விவரிக்கவும். இந்த மாதிரி பொது வளங்கள் குறித்த அளவீடுகள் எல்லாமே இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஆம் என்றால் அதற்கான தகுந்த ஆவணங்கள், புகைப்படங்கள் அல்லது சான்றுகள் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். அடுத்தது சமூக மனப்பான்கு சார்ந்த நடவடிக்கைகள், ஆட்டிடியூட் அண்ட் கம்யூனிட்டி பிஹேவியர் கேட்டிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளில் வன்கொடுமை குற்றம் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா? விவரங்கள் இணைக்கவும். அடுத்ததாக அலுவல் சார்ந்த கூறுகள், பப்ளிக் ஆபீஸ், அரசு மற்றும் அரசு சாரா குழுக்களில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் பங்கேற்பு நடைபெறுகிறதா? விவரங்களை இணைக்கவும். இந்த மாதிரி அலுவல் சார்ந்த கூறுகள் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு வாழ்க்கை தர நிலை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் திட்டங்கள் பயனாளிகளிடம் முழுமையாக சென்றடைகிறதா? விவரங்களை இணைக்கவும். இவ்வாறு வாழ்க்கை தர நிலைகள் கேட்டிருக்காங்க. தொடர்புடைய விவரங்கள், இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து அதற்கான ஆவணங்கள் அல்லது புகைப்படங்கள் இணைக்கப்பட வேண்டும். கிளை பஞ்சாயத்து தலைவர் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலர் கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். ஆகவே 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுக்காக விண்ணப்பிக்க விரும்பும் ஊராட்சிகள் இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்ப படிவத்துடன் உரிய ஆவணங்களையும் இணைத்து 31/7/2026 அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் சமர்ப்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.